இன்றைக்கி சிம்பிளாக மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். அதுக்கு நான் அளவெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 1 கிலோ மாங்காய் எடுத்துக்கங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுங்க. தண்ணி இல்லாமல் நிழல்லே காய வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கங்க. அது கூடவே 200 கிராம் வெறும் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 200 கிராம் கடுகு வாங்கி வெறும் வானிலையில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கங்க. 100 கிராம் உப்பு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 500 கிராம் நல்லெண்ணெய் மட்டும் சேருங்க, வேறு எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. நான் உங்களுக்கு வீடியோக்கோசம் நான் இந்த பக்கெட் எடுத்திருக்கேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊறுகாய் ஜாடி இருக்கோம் இல்லையா, அதை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ மொத்தத்தையும் நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 3 நாள் இல்லை 3 நாள் கழித்து நம்ம உடனே சாப்பிட்டுடலாம். இல்லை 1 வாரம் தனியாக கைப்படாமல் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மாங்காய் சீசன். நீங்கள் வாங்கி மாங்காய் இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் ஊறுகாய் கெட்டே போகாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், எந்த சாதமாக இருந்தாலும் சூட்டபுளாக இருக்கும் இது. நம்ம வெறும் சாதத்திலே சுட சுட சாதம் வடித்து அதில் வெறும் தொக்கை போட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்து சாப்பிட்டோன்னா அதுவுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 வாரம் கழித்து நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் கைப்படாமல் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. கொஞ்சம் மாங்காய் நறுக்குன்னு இருக்கும். அதுதாங்க டேஸ்ட்டே இதுக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். பாய்.